எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய டவுட்டு என்னன்னா, நான் எதுக்கு இன்ஜினியரிங்கில் ஃபிசிக்ஸ் படிக்கணும்? ஃபஸ்ட் இயரில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிப்பாங்க. அது நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய கொஷின்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. மரம் வளருது, வேர் இல்லாமல் எங்கேருந்து மரம் வந்தது? விதை இல்லாமல் எங்கேருந்து மரம் வந்தது? ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மரம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், அதனால் வேறு தேவையில்லை மரத்துக்கு. அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்துக்கிட்டோன்னா என்ன படிப்பாங்க? ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜி. இது என்னது? ஃபிசிக்ஸ் தானே. இது தெரியாமல் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் என்ன படிப்பீங்க? நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் எடுத்துட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். ஈஸி எடுத்துக்கிட்டிங்கன்னா செமிகண்டக்டர். தென் சிவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்கானிக்ஸ் அண்டு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். சிஎஸ்சி, ஐடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் செமிகண்டக்டர் டிவைஸு என்னெல்லாம் படிப்பீங்க. மேக்னட்டிசம் படிப்பீங்க, தெர்மோடைனமிக்ஸ் படிப்பீங்க. இல்லை இதெல்லாம் அதாவது உங்களோட இன்ஜினியரிங்க்கு தேவையான ஃபண்டமெண்டல் பேசிக் பிரின்சிபல்ஸ் எல்லாமே இந்த ஃபிசிக்ஸில் தான் பில்ட் ஆகி வரும். அது எப்படி உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் ஃபிசிக்ஸ் வேணான்ற மாதிரியெல்லாம் தாட் வருது? அதுலேயும் அதிகமாக ஸ்கோர் எடுக்கிறதே இந்த ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் தான். உங்களுக்கு ஸ்கோரை சிஜிபிஏ ஏற்றி விடும், ஓகேவா? அதுவும் தெரிய மாட்டேங்குது. Engineering is an application of physics. Physics explains the laws of nature and engineering uses those laws to create technology.